ஹலோ. அம்மன். ஓ என்ன நீ காணாம ஓடி போயிட்ட? எங்க போயிட்ட நீ? நான் எங்க போனேன்? சரி ஓகே, நீ என்ன இன்டர்வியூ கொடுக்குறியா கொடுக்க மாட்டியா? அது பதில் சொல்லு எனக்கு. நான் என்னம்மா இன்டர்வியூ கொடுக்கணும்? எதுக்குமா? என்னம்மா தேவையில்லாத இனப்பட்டு வலிக்கிறா? நீ தானடா கதையோட நாயகனு. உன் பொண்டாட்டி தான் ஹீரோயின், நீ தான் ஹீரோ. நான் என்ன பாஸ் செஞ்சேன்னு தெரியல. சரி அப்ப அவளையாச்சும் வந்து இன்டர்வியூ கொடுக்க சொல்லு. சரி சரி அவளையாச்சும் கொடுக்க சொல்லு. நான் தப்பா கொடுத்துட்டேன், நான் தப்பா நினைச்சு கொடுத்துட்டேன், அவளையாச்சும் கொடுக்க மாட்டேன் சொல்றா. நான் எதுக்கு போய் கொடுக்கணும் அப்படின்ற. அப்ப கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுப்பாலாமா? நான் வந்து கொடுக்கலாம் முடியாது அப்படின்ற. அவ ஃபிட் ஆகும். அவ கொடுக்குறோம் கொடுக்காடி போடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவளை கூப்பிட்டு விசாரிக்க போறாங்க. எனக்கு என்ன வந்துச்சு? அங்க அவளை பேட்டி எடுப்பாங்க, அப்ப அங்க ஓடி வருவாங்கல்ல. அப்ப எங்க போறான்னு பாக்குறேன். அதனால என்ன 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 என்னன்ற என்ன? ஹலோ. சொல்லு. என்ன ஒரே மிரட்டல் ஓவரா இது மிரட்டல. ஓ அங்க மிரட்டல் கொடுத்தா நீ பயந்துட்ட. சொல்லு என்ன பண்ற? டேய் ஃப்ராடு, போய் 3 நாள் செக்கூட் அடிச்சுட்டு வந்தல. எதுக்கு எனக்கு கால் பண்ணிட்டு இருக்க? என்ன விஷயம்? 3 நாள் சத்தியமா ஒண்ணும் இல்ல. சரி இந்த பாரு முனிவே, நீ எனக்கு இன்டர்வியூ வந்து போன்ல குடுக்கறியா கொடுக்க மாட்டியா? அவங்ககிட்ட நான் சீரியஸா கேக்குறேன். கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? ஏய் நான் எதுக்கு கூப்பிடணும்? ஒரு 2 பேர் சண்டைக்கு. அப்படியாடா? சரி அப்ப நீ போன வை. ஒரு நிமிஷம். என்ன பண்ணணும் நானு? அப்ப கொடு, போன்ல கொடு, இன்டர்வியூ கொடு. என்ன பண்ணணும் சொல்லு. இந்த மாதிரி இவ பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, அப்புறம் இவளே வந்துட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க. அந்த பொண்ணு மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. புருஷனை அபகரிக்கிற வைக்கிற அளவுக்கெல்லாம் அவங்க வந்து மோசமானவங்க கிடையாது. எனக்கு நம்ம தெரிஞ்சவங்க, சின்ன வயசுல இருந்து அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லு. சாதாரணமாவே வந்து உமா வந்து சாடிஸ்ட், ஷர்ட்டை புடிச்சு கிழிப்பா, சந்தேகப்படுவா, நீ சொல்லுவல்ல, அது சொல்லு. ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுக்கோ. நீ ஏன் அப்படி கொடுத்த? வீடியோ ரெக்கார்ட்ல அப்படி பேசி அசிங்கம் பண்ற மாதிரி பேசினா? யார் அசிங்கம் பண்ற மாதிரி? வந்து ஆமா கல்யாணம் பண்ணிப்பான், லவ் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வயலங்கிட்ட பேசிருக்கியா? அவன் கேக்குறான், அவன் மிரட்டி பேசுனா ஆமான்னு சொன்னேன். அவன் எடுத்தோடனே என்ன மிரட்டுறா. ஆமாண்டா அப்படி பெண்ணடான்னு சொன்னேன். பெண் அதுக்கு இல்லம்மா, லூசாடி நீ அவங்ககிட்ட அப்படி ஒருத்த வந்து மிரட்டுறானா அவன்கிட்ட வந்து பேசலாமா அப்படி? சரிப்பா, அவன் யாருப்பா என்ன ஃபர்ஸ்ட் கால் பண்ணி? சரி வயிறு யாரு வச்சு மிரட்டினா? யாரு? உமா கிட்ட கேளு. உமா சொல்லிதான் உமா கிட்ட கேளு. இவ்வளவு கிட்ட இல்லன்றா. கெஞ்சிராவா? கெஞ்சிரா. அவன் வந்து சத்தியமா 2 பிள்ளைங்க மேல சத்தியமா அப்பா என் குடும்பத்து மேல ஆணையா சொல்றேன், இல்ல நான் அந்த மாதிரி பண்ணல, யாருகிட்டயும் சொல்லல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் கமிஷன் ஆபீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்தது சரி, இதுதான் உண்மை, நான் எந்த தப்பும் பண்ணல, ஒருவேளை வந்து யார் வேணா பண்ணிருக்கலாம், அவங்களுக்கு விரோதி. உமா பேரை சொல்லி எனக்கு விரோதி வேற யாரு இருக்கா? யாருன்னு தெரியலையே. நமக்கு விரோதி யாருன்னா? ஹலோ சொல்லு. நம்ம விரோதி வந்து யாருமே கிடையாது. உனக்கு யாரும் கிடையாது, எனக்கு யாரும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. எவ்வளவு யாரும் கிடையாது. யார் வந்து மிரட்டல் விட்டுது, யார் சொன்னது, யார் வந்து இது வரைக்கும் ரவுடிசன் வந்து உன்னை மிரட்டுற அளவுக்கு ஒரு இது கிடையாது. ரவுடிசன் வந்து மிரட்டுற அளவுக்கு
நீ இது வரைக்கும் வந்து ஒரு ரவுடி வந்து மிரட்டுற அளவுக்கு நீ கிடையாது. என்ன போட்டு எனக்கு அறுக்காது. என்னன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். எனக்கு தலை வலிக்குது. என்ன விஷயம்னு சொல்லு. என்கிட்ட அந்த நோண்டிட்டு இருக்காது. என்னன்னு சொல்லு. எங்க அம்மால சொன்ன கேள்வி சொன்னா கேட்க மாட்டேன். யார் மிரட்டுவா? யார் வச்சு ஆள் வச்சு மிரட்டுவா? இதுல கேட்டா இல்லன்றா. நான் இவ்வளவு அடிச்சு கேட்டேன், எவ்வளவு இது பண்ணிட்டேன், சத்தியமா தெரியாதுன்றா. நான் எவ்வளவு நொண்டி நொண்டி கேட்டாச்சு இல்லன்றா. அப்போ யாருன்னா கணக்கு போட்டா அவன் தான் வரான்னு நினைக்கிறேன். யாரு? ஷாமா? ஆமா. ஷாம் கிட்ட இருந்து போன் வரலையா அவளுக்கு? தெரியலையா? வந்துதானான்னு தெரியலையா? உனக்கு எதுதாண்டா தெரியும்? கூப்பிட்டோன்னே நாய்வால் மாதிரி ஆக்கிட்டு போதான் தெரியுமா? 2 நாள் ஒரே நாள் தாண்டி போனா. கோவிலுக்கு போயிட்டு இப்படியே வந்துட்டான். வந்து நினைச்சு நினைச்சு வாழ்ந்துரு தப்பா? சத்தியமா சொல்றேன். கூட சொல்றேன் நான். அவளே கூட போன்ல வந்து சொல்ல மாட்டேன். இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். எது என்ன இன்டர்வியூ கொடுக்கணும்? ஏய், நீ கோமா ஸ்டேஜ்ல இருந்தியாடா நீ இந்த 3 நாளைக்கு? என்னம்மா கோமா ஸ்டேஜ்ல இருந்தியா நீ? ஏய் வாடா போடான்னு ஒரு மரியாதையில ஒரு வீட்டுக்காரனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் நீ. உனக்கு என்னடா மரியாதை? ஏய் அம்மால ஒத்த வாங்க போற பாரு. எங்க உனக்கு என்னடா மரியாதை? ஏய் உன் வீட்டுக்காரன் புதுசா இதெல்லாம் பாத்துட்டு உன்னுடைய எம்எல்ஏ கலைராஜா என்ன சொல்றாரு? கிழிய போகுது. அவ்வளவுதான் கதை. கிளிடா என்னடா மேற்போச்சு? சாவுடா நீ சாவு. எனக்காக இன்டர்வியூ கொடுக்க உனக்கு வலிக்குதா? ஒரு நிமிஷம் எடுக்க கூடாதுடா நீ. பிச்சை எடுக்கணும்டா. நீயும் உமாதேவியும் வந்து பிச்சை எடுங்க. முனையில உட்காந்து பிச்சை எடுங்க. ஒரு நிமிஷம் நான் எடுக்க மாட்டேன். நீ இட்லி கடை சுட்டு போடுவா. நீ வந்து அந்த இட்லி கடையை வித்துட்டு அதை பொட்டலம் கட்டி கொடு. அப்படியா? ஆமா. நீ எங்க? அப்படிதான்டா. நீனா என்ன பண்ணுவ? நீ நான் பிச்சை போட்டு போவேன் 2 பேருக்குமே. எங்க 2 பேருக்கு நீ பிச்சை போட்டு போவியா? ஆமாண்டா. ஆமா. எங்க இருக்க சொல்லு. உங்க அம்மால ஒத்த வாங்க போறேன். தேவலா பேசுறே. நான் எங்கேயோ இருக்கேன். இன்டர்வியூ கொடுக்க முடியாத ஆளு நீ எனக்காக. சரி நான் இன்டர்வியூ கொடுத்தா வரியா? ஆமா ஆமாண்டா. நீ இன்டர்வியூ கொடுற பாலிமர் டிவில போன்லயே முனிவேல் பேசுறாருங்க. அவர்கிட்ட என்ன கேள்வி? அவரே அவரோட மனைவியை பத்தி சொல்லுவாருன்னு சொல்லுவேன். நீ பேசு. குடுத்துட்டா நான் வருவேன். ஆமாடா. ஆமா வருவேன். எங்க வருவ? நீ குடுறா ஃபர்ஸ்ட். மரியாதை வாடா போடா. ஹலோ கொடுக்குறியா இல்லையா அதை மட்டும் சொல்லு எனக்கு. ஏன்டி இப்படி எல்லாம் பேசுறேன்? முன்னாடி இப்படி அடி பழகணும். ஒரு நீ நிமிஷம் உட்கார்ந்து தூங்கும் போது நைட்டு தூங்கும் போது நினைச்சு பாரு. உனக்கு ஏதாவது கவர் பண்ணிருக்கனா? உன்னை டிஸ்டர்ப் பண்ணிருக்கனா? ஒரே ஒரு நிமிஷம் நைட்டு இன்னைக்கு நைட்டு மட்டும் தூங்கும் போது முனிவேல் வந்து கூட பழகணும். கொடுக்குறியா இல்லையா இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. வேற எதுவும் பேசாது. சொல்லு. ஒரே ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுக்கோ. சொல்லு புரிஞ்சுக்கிறேன். சொல்லு என்ன பேசுறது வந்து முனிவேல் கிட்ட. பொட்ட முனிவேல் கிட்டன்னு சொல்லு பேசுறது. ஆம்பளை முனிவேல் கிடையாது. ஏன் உன் நோக்கம் தெரியலையா? ஆமா ஆமா தெரியல. சொல்லு. தெரியலையா? ஆமா. ஏன் தெரியல? உனக்கு திமிர் ஆயிடுச்சா? ஏய் ஹலோ அம்மாலன்னா ஓவரா பேசுற. ஏய் யாரு உனக்கு நான் குடுக்குறேன்டி உனக்கு யாரு உனக்கு யாரு திமுறா பேச வைக்கிறது? நீங்க யாரு உன்னை இந்த மாதிரி பண்ண வைக்கிறது? என் மேல பாசமா இருந்த பொண்ணு நீ உனையா? ஏய் இருடா பொறுக்கி நாயே. நீயும் வரணும். உன் அருமை பத்தினி உமா காட்சியும் வருவாங்க. 2 பேருமே அவங்க 2 பேரும் ஸ்டேஷன் இழுக்குது. என்னன்னா பண்றீங்களா 2 பேரும் சேர்ந்து? நீ என்னடானா சைட்ல அப்படியே அமைதியா இருக்கிற வேடிக்கை பார்த்தியா நீ? ஒரே நிமிஷம் எல்லாம் புரிஞ்சுக்கோ.
மேல உயிரை வச்சதுக்கு இதுதான் எனக்கு பனிஷ்மெண்டா? அப்ப சொல்லு, அப்ப ஒரு இன்டர்வியூ கொடு, ஒரே ஒரு போன்ல பேசு. என் பேரை கலங்க உண்டாக்குனால அந்த பேரை வந்து எனக்கு காப்பாத்தி விடு. என்னன்னு சொல்லு, எடுத்து விடு. இந்த மாதிரி நான் முனிவேல் பேசுறேன், உமாவுடைய அந்த ஹஸ்பண்ட் பேசுறேன். எனக்கு வந்து ராதா வந்து சின்ன வயசுல இருந்தே தெரியுங்க. இவ சொல்ற மாதிரி எல்லாம் தப்பான எண்ணம் அந்த பொண்ணு கிடையாது. இதனால அவ வந்து ஏற்கனவே வந்து அவர் சைக்கோ, ஒரு சாடிஸ்ட் தான். யார்கிட்ட பேசினாலும் தப்பாதான் இது பண்ணுவா. அதே மாதிரிதான் இவங்க என் கூட பேசி பழகுது. அவங்க வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு வர்றதுனால இந்த மாதிரி பைசல் தான் ஷாம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது. ஷாமும் இவனும் சேர்ந்து இந்த பிளான் பண்ணி இவன் பொண்ணு பேருக்கு எடுக்கிறாங்க. இதெல்லாம் அப்பட்டமான போய் என்ன அவங்க அபகரிச்சும் வச்சுக்கல, ராதா வந்து கொலை மிரட்டலும் விடல அப்படின்னு சொல்லி கொடு. போதும், இது மட்டும் பேச போதும். வந்துருவேன் கூட. ஆமா வந்துருவேன். தரமா இருக்கா? என்னது? ஏன் உங்களுக்கு கேவலமா இருக்கா? என்னடா கீழ்த்தரமா இருக்க? என்ன விஷயம் சொல்லு. பேசுறியா பேச மாட்டியா? நான் பேசுறேன்டி. கத்தாத. கத்திரி கத்தி கத்துன்னு கத்தி கத்தி கொத்தா கத்தி கத்து கத்து கத்துன்னு கத்தினே இருக்கு. கத்தி இருக்கு, கத்துறது தான் தெரியும் உனக்கு. ஒருத்த மூளை யூஸ் பண்ண தெரியாது உனக்கு. அறிவே இல்லாத பொண்ணு நீ தாண்டி உலகத்துல. ஒருத்த அறிவு இல்ல, மூளை இல்ல. ஒருத்த எவன் பேச்சு கேட்டாலும் ஒருத்த அப்படியே எவன் நான் சொல்றானோ அப்படியே பேசிட்டு அப்படியே பண்ணு. ஒருத்த அறிவு கிட்ட முட்டம். எவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கோ. ஒருத்த புத்தியே இருக்காது உனக்கு. உன் லைஃப பத்தி கவலைப்படாத. என் லைஃப் என்னடா போகுது? எப்படி உன் லைஃபே பேசிட்டான் மத்த. ஒரு நிமிஷம் வேதனைப்பட்டு இருக்கேன். ஐயோ, நீங்க வேதனைப்பட்டதுனாலதான் டிவில இன்டர்வியூ கொடுத்தா பாத்துட்டு உட்காந்துருக்கியா? இப்ப கூட ரெண்டு மெசேஜ் அசிங்கமா திட்டுன்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுத்தா இந்த வரைக்கும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். யாரு மெசேஜ் கொடுத்தானு? ஆமா, இதுல உட்காந்து இதுல நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டோம்ல, ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டோம். அப்ப மெசேஜ் அனுப்பிச்சா நீ அவளுக்கு? ஆமா. ஏதோ ஹோட்டல்மா தெரியல, எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டேன், எந்த ஹோட்டல்ல பேசுமா. டி நகர்ல ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டோமே. நான் எங்க அவளுக்கு அனுப்பிச்ச மெசேஜ்? லூசு, 10:30 மணிக்கு அனுப்பிச்சிருக்க. லூசு மாதிரி அனுப்பிச்சிருக்க. அவ அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. அப்படியே அதை டிலீட் பண்ணிட்டேன் நானு. அவ டிலீட் பண்ணி இன்னொரு செல்ல ஏற்றி வச்சிருக்கா. அவன் என்ன வேணா மயிர் புடுங்கிட்டு வேண்டா, அவ வர சொல்லிட்டா பாத்துக்கிறேன். தத்தி மாதிரி பண்ணாதம்மா, நீ மெசேஜ் திட்டாதம்மா, போன்ல திட்டாத. சரி, இப்ப என்னவா? இப்ப இந்த அம்மா வந்து அதுக்காக எல்லாம் கொலை மீட்டர் ஆளை விட்டு விடுவாங்களே, அதுக்கெல்லாம் அந்த அம்மா அதுக்கு வந்து பதில் சொல்ல. சரியா? ஒரு நிமிஷம். அவ சொல்லுவேன்றால சத்தியமன்றா. அவன் தானே சொல்றான். இப்ப நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றியாடா? இல்ல, ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுக்கா. அவகிட்ட போன் நான் வர வச்சு போன் கொடுக்குறேன். ஒரு 1/2 மணி நேரம் வர வைக்கிறேன். அவ சொன்னாலே இல்லையா, அது வந்து வைரத்தை கூப்பிட்டு எவன் பேசலான்னு அவனை புடிச்சிட்டு இதுக்கு யாரு காரணம் டிபார்ட்மெண்ட் விசாரிப்பாங்க. உமாவை கூப்பிட்டு நீ என்கிட்ட சொல்லாத, அவ எனக்கு சொல்ல வேண்டாம். அவ என்னென்ன பண்றாலும் அவளை பண்ண சொல்லு, என்ன மயிர் புடுங்காலும் பிடிங்க சொல்லு. நானும் என்னென்ன நானும் பண்றேன். என்ன பைசல் ஷாம் அண்ணாவையும் பாத்துக்கிறேன், இவளையும் பாத்துக்கிறேன்டா. பாத்துக்கலாம் வேண்டாம். ஒரு நிமிஷம் சொல்றது எல்லாத்தையும் நான் டிலீட் பண்ணி எல்லாத்தையும் நான் வச்சிருக்கேன். மெசேஜ் அனுப்பிச்சதெல்லாம் மெசேஜ் வச்சு என்ன புடுங்க போறீங்க? உனக்காக நல்லது பண்றேன் நீ. நானு இல்ல எனக்கு ஏண்டா ஒருத்தன் வந்துட்டு உமா வந்து என்கிட்ட அழுகுறாங்க, உமா வந்து என் ஃப்ரெண்டு மேல வந்து அழுகுறாங்கன்னு ஒருத்தன் கொலை மிரட்டல் விடுறான். இதை விட என்னடா வந்துட்டு நீங்க மெசேஜ் வச்சு புடுங்க போறீங்க? அவன் வந்து யாரு? அவன் அந்த நாய் யாரு? உமா பேச்சு அவன நாயில இருந்து வருது. உமா சொல்றான்ட்டு அவனே உமாவே கேளு. அந்த நாய் யாரு? அந்த நாய் யார்? அந்த நாய் யாருன்னு கண்டுபிடி. அந்த ஆக்சுவலா வந்து இவ மூலியமா நடக்கல அது. ஆனா வந்து நடக்கலன்னா அப்புறம் எப்படி இவ பேர சொல்றாவ? யாரோ ஒரு லூசு மாதிரி பண்ணாதடி. யாரோ பண்றாங்கடி. உனக்கு யாருன்னா யாரு? யாருன்னு தெரியல, கடவுளுக்கு தான் தெரியும். யாரு அதை கண்டுபிடிச்சிக்கிட்டோம். டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்கிறோம். சொல்ற பத்தியா, பேசுற பத்தியா, அதுதான் நியாயமான பேச்சு. டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சா யாரு கீழ்ச்சிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. யாரு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல சும்மா கிடையாது. டிபார்ட்மெண்ட்
தெளிவா இருக்கான். டிபார்ட்மெண்ட் உண்மை பொய் கரெக்டா பேசுறோம். கரெக்டா வந்து தெளிவா வந்துரும். நல்லா புரிஞ்சுக்கோ. டிபார்ட்மெண்ட்ல யாரு மரத்தில் விட்டா என்ன போல ரொம்ப அறுக்காத என்ன ரொம்ப விஷயம்னா நான் அறுக்கிறேன் நானு. The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. நீங்கள்